மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூலை 21ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சில ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு போட்டித் தேர்வும் சரி, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நடப்பு செய்தியில் தினந்தோறும் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க மக்களே. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள், நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். இப்படி நோட்ஸும் கொடுத்து அதே மாதிரி நம்ம ரிவிஷனுக்கு கேள்வியும் கேட்குறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டே உங்களுக்கான அரசு பணியை கண்டிப்பாக நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. கவனமாக சரிமா ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 21ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள். சரி, தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட் நியூஸை பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக டெங்கு தடுப்பூசி, சரி, எந்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க, இதை தயாரித்த நிறுவனம் எது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பார்க்க போகிறோம். சரிங்களா, அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, சரி, ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அதில் ஸ்பெயின் அணி சாம்பியன் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய சிறப்புகள் என்ன, சிறப்பு விருதுகளை வாங்கினது யாரெல்லாம் அப்படி பார்த்துட்டு, ஃபிஃபா நடத்தும் அந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட 100வது ஆண்டு போட்டிகள் 2030 நடத்த போகிறாங்க. இதில் முதல் முறையாக 3 கண்டங்களில் 6 நாடுகள் இணைந்து நடத்த போகிறாங்க. என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய முக்கியமான செய்தி, உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒரு மசோதா இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது தொடர்பான செய்திகளை சூப்பராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு சரியா, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிமுகப்படுத்திய 2 முக்கியமான செயலி, ஒன்று ராஜ்மார்க் யாத்ரா செயலி, இன்னொன்று மார்க் மித்ரா டிஜிட்டல் உதவித்தளம். ரெண்டுக்கும் என்ன யூஸ் அப்படிங்கிறத சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இது எல்லாமே தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். அருமையான ஒரு சுகாதார செய்தி, கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. சரியா, பாருங்கள். இந்தியாவில் டெங்கு தடுப்பூசிக்கு முதல் முறையாக அனுமதி. சரியா, அந்த தடுப்பூசியை தயாரித்தது யாருன்னு சொல்லி பாருங்கள். ஜப்பான் நாட்டை சேர்ந்த டகேட்டா, சரி, டகேட்டா நிறுவனம் அவங்க தயாரித்த அந்த டெங்கு தடுப்பூசியோட பேர் கியூடங்கா. என்ன பேர்? கியூடங்கா. ஓகேவா. இந்த தடுப்பூசிக்கு இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் என்று அழைக்கப்படும் DCGI முதல் முறையாக ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரி, இந்தியாவில் ஒரு தடுப்பூசி, ஒரு வேக்சின் எதுவாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குற அமைப்பு எது? DCGI. மறக்கக்கூடாது, இவங்க தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கூடுதல் சிறப்பு, இந்த கியூடங்கா அப்படிங்கிற தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பும் சரிங்களா, ஓகேவா, பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. சரி, முன் தகுதி, இந்த ப்ரீ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற தகுதியை கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, இந்த கியூடங்கா தடுப்பூசியை யார் உருவாக்கியிருக்காங்க? டகேடா நிறுவனம். மறக்கக்கூடாது. சரி, டகேடா. சரியா, கியூடங்கா மறக்காதீங்க. சரியா, கியூனா வருஷம் இருக்கிறது, டகேடானா இந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்கல்ல, காமெடி, என்கிட்ட டகாட்டி காட்டுறியா அப்படி சொல்லுவாங்கல்ல. இனிமே டெங்கு நம்மகிட்ட இந்த டகாட்டி காட்ட முடியாது. காரணம் கியூடங்கா. சரியா, அரும்படுத்தியாச்சு, மறக்கக்கூடாது. சரிங்களா, அடுத்து வாங்க. இந்த தடுப்பூசி யார் போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் போட முடியாது. பாருங்கள், 4 வயது முதல் 60 வயது வரை உடைய அனைவரும் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். ஓகேவா. மருத்துவ பரிசோதனை, இதற்கு முன்பு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டனாலும் யாருனாலும் சரி, ஓகேவா, எந்த ஒரு டெஸ்ட்டும் இல்லாமல் இந்த கியூடங்கா தடுப்பூசியை செலுத்த முடியும் சொல்லிக்கிறாங்க. சரியா, செலுத்தும் முறை சரியா, பாருங்கள். 0.5 மில்லிமீட்டர் அளவிலான தடுப்பூசி 3 மாத இடைவெளிகளில் 2 தவணைகளாக, சரி, 2 டோசஸ் போடலாம். ஒரு டோஸ் போட்டு 3 மாதம் குறைந்தபட்சம் இடைவெளி இருக்க வேண்டும். சரிங்களா, இந்த வயசு 4லேருந்து 60 வயசுக்குள்ள மட்டும் தான் போட முடியும். அதே மாதிரி கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக கொண்டவங்க இந்த தடுப்பூசியை போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இந்த கியூடங்கா அப்படிங்கிறது உயிருடன் பலவீனப்படுத்தப்பட்ட, சரியா, 4 வகையான டெங்கு தடுப்பூசி ஆகும். சரியா, டெங்குவை ஏற்படுத்தும் ஒரு 4 வகையான அந்த வைரஸ்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இந்த தடுப்பூசியை உருவாக்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, டெங்கு, சரி, வைரஸ் 1, டெங்கு வைரஸ் 2, டெங்கு வைரஸ் 3, டெங்கு வைரஸ் 4 எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரி, சூப்பரான செய்தி. கியூடங்கா டகாட்டி, சரியா, டகேடா நிறுவனம். அடுத்து ரொம்ப முக்கியமான செய்தி, நம்ம இது வீடியோவிலே போட்டிருந்தோம், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, பாருங்கம்மா. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 ஸ்பெயின் அணி சாம்பியன். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை 3 நாடுகள் இணைந்து நடத்தினாங்க. மெக்சிகோ, கனடா மற்றும் அமெரிக்கா. இதில் கலந்து கொண்ட மொத்த அணியின் எண்ணிக்கை பார்த்துக்கோங்கம்மா 48. வழக்கமாக 2 நாடு அல்லது 1 நாடு தான் நடத்துவாங்க. 3 நாடுகள் அதிகபட்சமாக இந்த மேட்ச் நடத்தின இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி வழக்கமாக 32 அணிகள் தான் இந்த போட்டியில் கலந்துப்பாங்க. இதில் 48 அணிகள். இந்த 2 ரெக்கார்டு இருக்குது ஸ்டார்டிங்லே. சரிங்களா, அடுத்தபடியாக என்னென்ன செய்திகள் அப்படின்னு பாருங்கள். இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் அமைந்துள்ள நியூ ஜெர்சி ஸ்டேடியம். சரியா, இதில் ஸ்பெயின் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி அசத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2010ஆம் ஆண்டில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க. இப்போ நடப்பு சாம்பியன்
அர்ஜென்டினா அணியை வீழ்த்தி சரியா அதை 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை 2வது முறையாக வின் பண்ணிக்கிறாங்க. சரி, அர்ஜென்டினா அணி இதுக்கு முன்னாடி 3 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க. பிரேசில் அணி அதிகபட்சமாக 5 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. சரியா, 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணியானது வெண்கல பதக்கம், அதாவது 3ஆம் இடத்தை பெற்றது. ஓகேவா, அடுத்து என்னென்ன முக்கியமான கௌரவங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அதிகபட்ச கோல் அடித்தது, சரி 10 கோல் அடித்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சரி துருதுருன்னு வருவார்ல, ஓகேவா, கைலியன் எம்ஆஃபை அவர்களுக்கு கோல்டன் பூட் விருது, சரி தங்க காலனி விருது வழங்கியிருக்கிறாங்க. சரியா, அடுத்து கோல்டன் பால் அவார்டு, சரியா தங்க பந்து விருது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த நடுக்கள வீரர் சரி மிட்ஃபீல்டர் ரோட்ரி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சில்வர் பால் லைனல் மெஸ்ஸி அவர்கள் 8 கோல் அடிச்சிருப்பாங்க. ஓகேவா, பிரான்ஸ் பால் பார்த்தீங்கன்னா கைலியன் எம்ஆஃபை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, அடுத்து முக்கியமான இன்னொரு விருது என்னன்னு சொல்லி பாருங்க, கோல்டன் க்ளவ் தங்க கையுறை, சரியா கோல்கீப்பர், சரியா கோல்கீப்பர் தான் இந்த க்ளவுஸ் போட்டிருப்பாங்களா, யார் அதிக அளவு கோல்லாம் தடுத்து அந்த அணியை வெற்றி பெற வச்சாங்களோ அவங்களுக்கு கோல்டன் க்ளவ் தங்க கையுறை விருது வழங்கப்படும். இந்த விருதை வென்றவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கோல்கீப்பர் உனை சைமன் அவர்கள். அதுமாதிரி பெஸ்ட் யங் பிளேயர் சிறந்த இளம் வீரருக்கான விருது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பாவ் குபரேசி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுதான் 2026ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பையோட முக்கியமான தகவல்கள். சாம்பியன் ஸ்பெயின் மறந்துடாதீங்க, கவனம் பாருங்க. சரியா, அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் பாருங்க, 2030ஆம் ஆண்டிற்கான ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ஒரு வரலாற்று சாதனை படைக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா 1930 1930 தான் ஃபர்ஸ்ட் டைம் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்ற நாடு உருகுவே தான் அதில் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி அசத்திருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதில் தோல்வியடைந்த அணி அர்ஜென்டினா. ஓகேவா, சரி 1930 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பு, அடுத்து 2030ஆம் ஆண்டில் எத்தனாவது ஆண்டு, 100வது ஆண்டு. சரியா, இதை குறிக்கிற மாதிரி 6 நாடுகள் இந்த போட்டிகளை நடத்த போகிறாங்க. என்ன சிறப்பு, 3 கண்டங்களில் 3 கான்டினென்ட்ஸில் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. சரி, ஆப்பிரிக்காவில் மொராக்கோ, யூரோப்பில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் 3 நாடுகளாச்சா. அடுத்து தென் அமெரிக்காவில் அர்ஜென்டினா, பராகுவே, உருகுவே 6 நாடுகள் 3 கண்டங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டில். ஓகேவா, ஞாபகம் மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை அதிகரிக்கும் மசோதா. இது ரொம்ப நாளாக நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த மே மாதத்திலிருந்தே பாருங்க, மத்திய அரசானது உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கையை சரியா தலைமை நீதிபதியை சேர்த்து 34, ஏற்கனவே 2019 34 இருந்தது. சரியா, ஓவராலாக இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஓகேவா, சேர்த்து 34 இருந்தது. அதை தற்போது 38 உயர்த்தும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா 2026 மக்களவையில் தாக்கல் செய்துள்ளது. அப்போ நீதிபதிகள் எண்ணிக்கை தொடர்பான சட்டம் மறந்துடாதீங்க, 1956 அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படின்ட்டு 34 நீதிபதிகள் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான அந்த ஓகேவா சட்டம் மசோதா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, மறக்கக்கூடாது. அப்போ சட்டம் 56 அதில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருத்தத்தில் 34 38 மாற்ற போகிறாங்க. சரிங்களா, ஓகே, இதோட பின்னணி என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை கடந்த மே மாதம் ஒப்புதல் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து அதற்கான அவசர சட்டத்தை சரியா ஆர்டினன்ஸ் அப்படி சொன்னல பாருங்க, அவசர சட்டத்தை மத்திய அரசு இயற்றியது. மத்திய அரசு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வரும் இது போன்ற அவசர சட்டத்தின் ஆயுள் காலம் 6 மாதங்கள் மட்டுமே. சரியா, அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி அவரோட பவரை பயன்படுத்தி அதை செயல்படுத்தினாங்க சட்டமாக. அதோட மொத்த காலம் எத்தனை தான், 6 மாதங்கள் தான் செல்லுபடியாகும். சரியா, சரி, அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதும் அடுத்த 6 வாரங்களுக்குள் அந்த அவசர சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த சட்டம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். சரியா, அப்போ அந்த அவசர சட்டத்தோட ஆயுள் காலம் 6 மாதம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கின பிறகு 6 வாரங்களுக்குள்ள அந்த அவசர சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாக முறைப்படி நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த சட்டம் காலாவதி ஆகிவிடும், எக்ஸ்பைரி ஆகிடும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் பணியிடங்களை உயர்த்தியதற்கான அவசர சட்டத்திற்கு மாற்றான இந்த மசோதா தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய நீதிபதி எண்ணிக்கை திருத்தம் 2019ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. அதில் தான் 34 எண்ணிக்கையாக அதிகரிச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியின் எண்ணிக்கையை. சரிங்களா, மறக்காதீங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சரிங்களா ஒரு முக்கியமான செய்தி. அந்த அவசர சட்டம் சொன்னல, ஓகேவா, 123 ஆர்டிகல் 123 அண்ட் ஆர்டிகல் 213 ரெண்டையும் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். சரியா, அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான 2 செயலிகள் பாருங்கள். ராஜ்மார்க் யாத்ரா செயலி சரியா, இதை தொடங்கினது எப்போன்னு பாருங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. எனக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறது முக்கியமானது பாருங்க. இது அறிமுகப்படுத்தியது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சரியா, NHAI என்று அழைக்கப்படும் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. NHAI தான் இந்த ராஜ்மார்க் அப்படிங்கிற செயலியை சரி ராஜ்மார்க் யாத்ரா செயலியை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. எப்போ 2023 2023 நிறைய சாதனை மிக்க ஆண்டு. சந்திரயான் 3
அதே மாதிரி ஆதித்ய L1, அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை, இப்படி நிறைய இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ராஜ்மார்க் யாத்திரை அறிமுகப்படுத்தினது யாருமா? NHAI. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல ஒரு கேள்வி, அது சூப்பர் 6ல் இருக்குன்னு நினைக்கிறேன். NHAI அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான பதிலாக போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இந்த ராஜ்மார்க் யாத்திராவோட முக்கியமான யூஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஹைவேஸில், நெடுஞ்சாலைகளில் பயணிப்பவர்களுக்கு தேவையான டோல் கட்டணம், அருகிலுள்ள பெட்ரோல் பங்குகள், மருத்துவமனைகள் பற்றிய தகவல்கள் மற்றும் புகார்களை தெரிவிக்கும் வசதிகள் இந்த ராஜ்மார்க் யாத்ரா செயலில் உள்ளது. சரியா? இது தவிர பாருங்கள், மேலும் டிஜிட்டல் முறையில் லோக்கல் பாஸ், அதாவது ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே அந்த டோல்கேட் எங்கே இருக்குதோ அதுலேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே வசிக்கிறவங்க அந்த லோக்கல் பாஸ், சரியா, ஃப்ரீயாக போகிறதுக்கு, அந்த பாஸ் வாங்குறதுக்கும், அந்த ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ்களை பெறுவதற்கும் இந்த செயலி பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? சாலைகளில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள், சாலை பாதுகாப்பு சிக்கல்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் குறித்து புகார் தெரிவிக்கவும், அவரின் தற்போதைய நிலையை கண்காணிக்கவும் இன்னொரு ஆப் இருக்கு பாருங்கள், ஒரு தளம், மார்க் மித்ரா. அங்கே ராஜ்மார்க் யாத்ரா, இங்கே பார்க்குறது மார்க் மித்ரா அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் உதவித்தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரி, நமக்கு தேவையான அவசரகால உதவிக்கு இந்த மார்க் மித்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரியா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக அனுமதி வழங்கப்பட்டுள்ள, சரியா, சாரி, டெங்கு தடுப்பூசி, கொஞ்சம் மாற்றி அளிக்குமா ஸ்பெல்லிங்? ஓகே, டெங்கு தடுப்பூசியின் பெயர் என்ன? அடுத்து DCGI என்பதன் விரிவாக்கம் என்ன? அந்த DCGI அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? முக்கியமானது. சரிங்களா? அப்படியே ICMRனா என்ன? அதையும் சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ICMR. ஓகேவா? அடுத்து மூன்றாவது கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணியது? 4th கொஸ்டின், தற்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ள அதிகபட்ச நீதிபதியின் எண்ணிக்கை எத்தனை? 5th கொஸ்டின், ராஜ்குமார், எங்கள் அண்ணன் பேர் அது அப்படியே ஏதோ ஞாபகத்தில் ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ராஜ்மார்க், சரி, ராஜ்மார்க் யாத்ரா செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள அமைப்பு எது? அடுத்து 6வது கேள்வி, NHAI அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? சரி, இது போனஸ் கேள்வியில் கேட்டிருந்தேன். இதுலேயே நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ளே சூப்பராக நடப்பு செய்ய சொத்து வழங்கிட்டுருக்கிறோம். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். சரியாம்மா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.